வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்க்குள்ளே நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிற உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, வருகின் துணி ஊழியத்தை நேசித்து எங்களை நேசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தாங்கி வருகிற குடும்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அதே போல் நீங்களும் எங்களுக்காக, வருகின் துணி ஊழியத்திற்காக ஜெபித்து வருவீர்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்தில் ஒரு அருமையான நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் ஆண்டுடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் கூட, எங்கள் கூட, என் கூட, உங்கள் குடும்பத்தாரோட இதுவரைக்கும் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் இருக்கும் தானே. ஒருவேளை தேவனுடைய செய்தியின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, அல்லது சொப்பனத்தின் மூலமாக, அல்லது தரிசனத்தின் மூலமாக நீங்கள் ஒருவேளை இதுவரை உங்களோடு கூட எத்தனையோ வசனங்களையும் வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் தாமே சொல்லியிருப்பார், உங்களோடு பேசியிருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது சொப்பனத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது தரிசனத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது வேத பகுதியின் மூலமாக இருக்கலாம், நல்ல வசனங்கள் மூலமாக இருக்கலாம், நல்ல பிரசங்கத்தின் மூலமாக இருக்கலாம். எப்படியோ ஆண்டவர் இதுவரைக்கும் எத்தனையோ நல்ல வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, வசனங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் தந்த நல்ல வாக்கு தத்தங்களை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே தான் இருக்கிறார். ஒருவேளை வாக்கு தத்தமானது வேதம் சொல்கிறது அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அது இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் சொல்லி இத்தனை வருஷம் ஆயிட்டு, ஆண்டவர் என் கூட பேசி இவ்வளோ காலம் ஆயிட்டு, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். சிலர் பாரப்படலாம், துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி, என் குடும்பத்தில் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பாரத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அருமையானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, அதே தேவன் இன்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனையோ வசனங்களை வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசின தேவன் அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டே தான் வருகிறார். சில வார்த்தைகள், சில வசனங்கள், சில காரியங்கள் தாமதம் போல தெரிந்தால் கூட காலம் நிறைவேறுகின்ற பொழுது, காலம் வருகின்ற பொழுது தேவ சித்தத்தின்படி அதையெல்லாம் நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை. அதனால தான் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு இந்த நாட்களில் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அருமையானவர்களே, தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவரையே விசுவாசிங்க. ஆமாம், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு காணப்படுவோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம், தேவனையே நம்பி நாம் காத்திருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் நிச்சயமாக அவர் நமக்கென்று, நம்முடைய வாழ்விற்கென்று, நம்முடைய குடும்பத்திற்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று, உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று, உங்களுடைய குடும்பத்தாருக்கென்று, உங்களுக்கென்று சொன்ன நல் வார்த்தைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது நீங்கள் உங்களுடைய கண்களினால நீங்களே பார்க்க போகிறீங்க. God bless you. ஆமென்.